38 பேர் நீ சாவச்சு கூப்பிட்டு வந்த. இங்க மருத்துவ கட்டமைப்பு சரியில்லைன்னு வச்சுங்களேன், இன்னும் வந்து கேஷுவாலிட்டி ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆம்புலன்ஸ் ஏன் வந்ததுன்னு கேட்கறாங்க தாவேக்காரர். ஆம்புலன்ஸ் ஏன் வந்ததுன்னு கேட்கறவங்க 42 பேர் செத்து போயிருக்கான். இந்த 42 பேர் செத்ததுக்கு யார் காரணம்? இது வந்து மேன்மேடு டிசாஸ்டர்னு சொல்லி ஜட்ஜி சொல்றாரு. அந்த மேன் யாருன்றது தான் இங்க பிரச்சனை. அந்த மேன் யாரு? கவர்மெண்ட் கிடையாது. அந்த மேன் விஜய், அந்த மேன் டிவிக்கு, அந்த மேன் விஜயை சுத்தி இருந்த அந்த 4 பேர். அப்ப இந்த மேன்மேடு டிசாஸ்டர் உருவாக்குனது யாரு? விஜய்க்கு இதுல பொறுப்பு இருக்குதா இல்லையா? நீதிபதியே கேள்வி எழுப்பியிருக்க. இந்த சம்பவம் நடந்த உடனே மற்ற எல்லா கட்சிகளும் ஸ்பாட்டுக்கு போனாங்க, தாவேக்கா ஏன் போகல? இது ஒரு கட்சியா நீதிபதியே கேள்வி எழுப்புறாரு. இவங்க ஏன் போலன்றதை விட இப்ப இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்களேன். அது என்ன உங்களுக்கு ஒரு 2 நாள் கழிச்சு தான் உங்களுக்கு மனசு உடஞ்சு போகுமா? அட்லீஸ்ட் நீங்க போன் பண்ணி பேசலாம், இல்ல நீங்க ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் சென்டரை ஏற்படுத்திட்டு அங்க இருந்து உங்க தளபதிகளை வந்து நீங்க இறக்கி விட்டு வேலை செய்யலாம். பட் அந்த வேலையெல்லாம் நீங்க செஞ்சீங்களா? இதுல முக்கியமா ஏன் விஜயுடைய பேரை எஃப்ஐஆர்ல சேர்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, இந்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமானது. விஜயுடைய பேர் எஃப்ஐஆர்ல இருந்தா மட்டும்தான் சார்ஜ் ஷீட்ல வந்து விஜயை கொண்டு வரும். சார்ஜ் ஷீட்ல விஜயை கொண்டு வந்தா மட்டும்தான் அந்த கேஸ் உடைய ஜட்ஜ்மெண்ட்ல விஜயோட நேமம் வரும். அப்படி இங்க எஃப்ஐஆர்ல அவரோட பேர் இல்லைன்னா சார்ஜ் ஷீட்லயும் அவர் கொண்டு வந்து சேர்க்க முடியாது, கேஸ் நிக்காது. இதுல நிக்கிறவங்க இவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? இந்த விஷயத்த கரூர் சம்பவம் நடந்த உடனே தமிழ்நாடு அரசு வந்து எடுத்த நடவடிக்கை இருக்கு இல்லையா? 2 பேர் வழக்கு போட்டாங்க, கூடுதலாக 2 பேர் வழக்கு போட்டு கைது செய்யப்பட்டிருக்காங்க. நடவடிக்கை எடுக்கப்பட்ட போதும் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, டிவிகேவுக்கும் டிஎம்கேவும் அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்கான்னு கேட்கறாங்க. நடவடிக்கை எடுக்கப்பட்டு தானே இருக்கு. இல்ல அது எப்படின்னா, அஃபென்ஸ்னா யாரு? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஏதாவது ஒன்று உள்ள வந்தாதான் அது அஃபென்ஸா மாறும். அவங்க ரவுடிகள் வந்து உள்ள பூந்து தான் இதெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லி தாவேக்கா தரப்பு வாதம் பண்ணிருக்கு. அந்த ரவுடிகள் யாருன்றது நீதிமன்றத்தில் சொல்லணும் இல்லையா? அப்ப நீதிமன்றத்தில் நீங்க போயிட்டு என்ன சொல்றீங்க? அந்த இடத்துல ஹிட் அண்ட் ரன் கேஸ். இப்போ நீங்க அந்த மாதிரி ஒரு கார்ல போறீங்க, எவனோ ஒருத்தவங்க கார்ல அடிப்பட்டு கீழே விழுறான், நீங்க அவனை என்னன்னு கூட பார்க்காம போயிட்டீங்க, வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கு, உங்க மேல காவல்துறை வழக்கு பதிவு செய்யுமா செய்யாதா? கண்டிப்பா பதிவு. அப்போ உங்களுக்கு என்ன கான்ஸ்டிடியூஷன் உங்களுக்கு மட்டும் விஜய்க்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் கொடுத்துருக்கா? பேசிக்கான ஒரு கேள்வி இந்த டிவிகே காரங்க. நீங்க ஏன் நீதிமன்றத்தில் சொல்லல? செந்தில் பாலாஜியை போயிட்டு தானே நீங்க மாட்டி விட்டுருக்கணும். ஏன் போய் மதிய அழகரை மாட்டி விட்டுருக்கீங்க? நீர்த்திரை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தை கட்சியின் கொள்கை பரப்பு துணை செயலாளர் மோசஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். கரூரில் நடந்த சம்பவம், தமிழ்நாட்டையே உலுக்கிய சம்பவம். 41 கவுண்ட் வந்து இருந்துச்சு, இப்போ 42 வந்து நடந்திருக்கு. ஆமாம். இந்த சம்பவம் தொடர்பாக வந்து தாவேக்காவுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மேலையும் நிர்மல்குமார் மேலையும் வந்து வழக்கு வந்து போடப்பட்டது. இந்த வழக்குக்கு எதிராக வந்து முன்ஜாமீன் கேட்டு வந்து அவங்க மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வந்து மனு தாக்கல் செஞ்சாங்க. அந்த மனு வந்து தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு சார். எப்படி பார்க்குறீங்க? அதாவது மக்கள் மன்றத்தில் நம்ம என்னெல்லாம் விஷயம் சொன்னோமோ அந்த விஷயத்த அவங்க நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க என்ன விஷயங்கள்லாம் வந்து மக்கள் மன்றத்தில் ஒரு நரேஷனை செட் பண்ணாங்கல்ல, அதை எதுவுமே அவங்க கோர்ட்டில் வந்து சொல்லலை. இதுலேருந்தே தெரியுது இது கிளியர் கட்டாக அவங்க வந்து இந்த கன்ஸ்பிரசி தியரியை எந்த அளவுக்கு அவங்க உருவாக்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க என்ன சொல்லியிருக்கணும் நீதிமன்றத்தில் போயிட்டு, இப்போ ஆன்டிசிபேட்டரி பெயில் கேட்குறதுன்றது எல்லாருடைய ரைட்ஸ், கேட்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் இங்கே என்ன விஷயத்த நரேட்டிவை செட் பண்ணீங்களோ அதே நரேட்டிவ் தானே நீங்கள் நீதிமன்றத்துலேயும் சொல்லணும். ஏன் அப்படி சொல்லலை? ஏன் சொல்லலை அப்படின்னா, கோர்ட்டில் சொல்கிறக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் எவிடன்ஸ் கொடுக்கணும். நீங்கள் மக்கள் மன்றத்தில் சொல்ல போகிற போக்கில் நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போகலாம். ஆனால் கோர்ட்டில் அப்படி கிடையாது. ஒரு விஷயம் சொல்கிற செந்தில் பாலாஜி தான் அதை பண்ணாருன்னா அதுக்கு நீங்கள் ஒரு சப்போர்ட்டிவான எவிடன்ஸ் கொடுக்கணும். அது உங்ககிட்ட கிடையாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? வெளியில் என்ன சொன்னீங்க? இந்த விஷயம் நடந்தது வந்து திமுகவுடைய சரி, இது வந்து ஸ்டேட் வயலன்ஸ்னு சொன்னீங்க. அப்போ இதே ஸ்டாண்ட் அங்கே போய் எடுத்தீங்களா? அங்கே போய் என்ன சொல்கிறீங்க? இது ஆக்சிடென்ட்னு சொல்கிறீங்க. இந்த கன்ஸ்பிரசிக்கு இந்த வந்து இங்கே நடந்த குற்றத்துக்கு யார் காரணம்னா செந்தில் பாலாஜி, அவருடைய ஆட்கள் தான் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நரேஷன் இங்கே செட் பண்ணீங்க. அங்கே போயிட்டு என்ன சொல்றீங்க? அப்படி ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டீங்க. ரெண்டாவது, இதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள்னா அரசு தான் ரெஸ்பான்சிபிள், காவல்துறை தான் ரெஸ்பான்சிபிள். நீங்கள் நீதிமன்றத்தில் போயிட்டு என்ன சொன்னீங்க? அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் மதிய அழகரை மாட்டி விட்டீங்க. விஜய் அவருடைய லாஸ்ட் இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தாரு? நீங்கள் சிஎம் சார் உங்களுக்கு வந்து பழி வாங்கணும்னா நீங்கள் என்ன பழி வாங்குங்க, எங்கள் பசங்களை எதுவும் நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னாங்க. இப்போ பசங்களை போயிட்டு கோர்ட்டில் போய் மாட்டி விட்டது யாரு? நீங்கள் தானே போய் சொல்லிட்டீங்க. நான் வந்து இதுக்கு ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்க முடியாது, அவர் தான் ரெஸ்பான்சிபிள் எடுத்து நீங்கள் தானே கோர்ட்டில். புஷி ஆனந்த் தானே 12 மணிக்கு வாங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு. அதாவது லால ஒரு பிரின்சிபல் இருக்கு, வைக்காரியஸ் லயபிலிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது உன்னுடைய சர்வெண்ட் செய்யக்கூடிய தவறுகளுக்கு மாஸ்டர் தான் பொறுப்பேற்கணும். அப்போது அந்த மாவட்ட செயலாளரை நியமிச்சது யார்? புஷி ஆனந்த். அங்கே போயிட்டு அதுக்கு அந்த நிகழ்ச்சி நடக்க போகிறதுக்கு முன்னாடி அங்கே போயிட்டு ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ண யார்? புஷி ஆனந்த் பண்ணியிருக்கிறாரு. வந்து டேட்டை சேஞ்ச் பண்ணது யார்? இங்கே இருக்கக்கூடிய டிவிகேவுடைய தலைமையில் இருக்கிறவங்க தான் வந்து அந்த டேட்டை சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது உங்களுக்கு எந்த பொறுப்புமே அதில் இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியாது. ரெண்டாவது விஷயம், இங்கே ஸ்டாம்பேட் நடக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. நீங்கள் 50 மீட்டருக்கு முன்னாடியே நீங்கள் இருந்து பேசுங்கன்னு சொல்லி காவல்துறை எச்சரிச்சிருக்கிறாங்க. இங்கே எங்கே கிரைம் நடந்ததுன்னா இந்த இன்சிடென்ட் தான். அப்போது நீங்கள் வந்து உங்களை எச்சரித்து கூட நீங்கள் அங்கே போவேன்னு சொல்லிட்டு வாலண்டியராக போனீங்க. ஏன் காரணம்னா அங்கே தான் மீடியாவுடைய
ஃபுல்லாக மீடியாவுடைய செட்டப் அங்கே தான் இருக்குது. இப்போ அதுக்கு ஆசைப்பட்டு தான் இப்போ உங்கள் கூட ஒரு 10,000 பேர் இருக்கிறான், அங்கே ஆல்ரெடி ஒரு 20,000 பேர் இருக்கிறான். இந்த 20,000 பேருன்றதே ஓவர் க்ரௌடு. இதில் இந்த 10,000 பேர் உள்ளே போகும்பொழுது தான் இந்த ஸ்டாம்பேட் நடந்து இந்த அசம்பாவிதமே நடக்குது. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, அதை இது கிடையாது, இது வந்து அஃபென்ஸு அப்படின்றாங்க. அப்போ அஃபென்ஸ்னா யாரு? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஏதாவது ஒன்று உள்ள வந்தால் தான் அது அஃபென்ஸாக மாறும். அவங்க ரவுடிகள் வந்து உள்ள பூந்து தான் இதெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லி தாவேக்கா தரப்புல வாதம் முன்வைக்கப்படுது. அந்த ரவுடிகள் யாருன்றது நீதிமன்றத்தை சொல்லணும் இல்லையா? அப்போ நீதிமன்றத்தில் நீங்கள் போயிட்டு என்ன சொல்றீங்க, அந்த இடத்துல நடந்தது ஒரு விபத்துன்றீங்க. அப்போ விபத்து வந்து ரவுடிகள் ஏற்படுத்தினாங்களா? வந்து முன்னாடி இவங்க சதின்னு சொன்னாங்கல்ல, அது இவங்களுடைய சதி. அவங்க சதின்னு சொன்னது இவங்களுடைய சதி. அந்த கன்ஸ்பிரசி தியரி என்னன்னா டைவர்டிவ் பாலிடிக்ஸ். இப்போ ஏதாவது ஒரு இஷ்யூ நடக்குதுன்னா மக்களை வந்து டைவர்ட் பண்ணணும், ஒரு ஒப்பீனியன் மேக்கிங் இங்கே கிரியேட் பண்ணணும். இது ஆல்ரெடி தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இதை வந்து கைத்தேர்ந்த ஒரு இயக்கம் எதுன்னா பாஜக. பாஜக அந்த மாதிரி விஷயத்தை ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இங்கே வந்து ஒரு முன்னாள் ராணுவ வீரர் வந்து இங்கே வந்து தாக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவை மாற்ற ட்ரை பண்ணாங்க. பட் அது பொலிட்டிக்கல் இஷ்யூவா? அது இண்டிவிஜுவல் இஷ்யூ. 2 பேருக்குள்ள நடந்த பிரச்சனை. மைக்கேல் பட்டியில் என்ன நடந்ததுன்னு பார்த்தோம். மத மாற்றம் தொடர்பாக வந்து ஒரு மாணவி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி அதை வந்து ஒரு ரிலீஜியஸ் ரியாட்டா மாற்றுறதுக்கான முயற்சி மேற்கொண்டாங்க. எடுபட்டுச்சா? தமிழ்நாட்டில் எடுபடலை. அப்போ பாஜக இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணாலோ சொன்னாலோ தமிழ்நாட்டு மக்கள் அதை புரிஞ்சுக்கிறாங்க. நீ யாருன்னு தெரியும், உங்க மண்டைக்கு மேலே இருக்கிற கொண்டை எங்களுக்கு என்னன்றது தெரியுன்றதை அவங்கள ஓரம் தள்ளிடுறாங்க. அப்போ விஜய்க்கு இது சொல்லி கொடுக்குறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, செந்தில் பாலாஜியை யார் புரிய வைக்கிறாங்களோ அவங்க தான் டிவிகேவுடைய ஸ்கிரிப்ட் ரைட்டரும். அப்போ இந்த நரேஷன் இதுக்கு முன்னாடி யார் பண்ணது? நீங்க உங்ககிட்ட ஒரு நேர்மை இருக்கா? குறைஞ்சபட்சம் உங்ககிட்ட ஒரு நேர்மை இருக்கா? இது வந்து விஜய் பிளான் பண்ணி ரொம்ப இன்டென்ஷனலா இந்த 42 பேரை விஜய் கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு நம்ம சொன்னோமா? நாங்க அப்படி சொல்லலை. ஆனா இதை நீங்க நினைச்சிருந்தா நீங்க தவிர்த்திருக்க முடியும். ஆனா நீங்க அதுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டீங்களா? லீடர்ஷிப்னால என்ன தெரியுமா? டிசிஷன் மேக்கிங்கும் ரெஸ்பான்சிபிலிட்டியை கிளைம் பண்ணிக்கிறது தான். நீங்க வந்து முடிவெடுக்கிற திறனே உங்களுக்கு இல்லை. யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் சம் இன்ஸ்ட்ரக்ஷன்னா நீங்க எப்படி லீடரா இருக்க முடியும்? நீங்க ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கிறீங்க. நீங்க வந்து திருச்சி விமான நிலையம் போறீங்க, அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் கேட்கறாங்க, இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு சொல்றாங்க. பிரஸ்மே சந்திக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவ்வளவு பேர் இறந்துருக்காங்க, சடனா என்ன பேசுறது அவரால் விஜயால முடிவு பண்ண முடியாது. அது ஒரு பதட்டமான சூழல் தானே. அதை தான் சொல்றேங்க. லீடர்னாலே டிசிஷன் மேக்கிங் தான் மிக முக்கியமான குவாலிட்டி. நீங்க வேற யாரோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனுக்காக வெயிட் பண்றீங்கன்னாக்கா நீங்க லீடர் கிடையாது. நீங்க ஏதோ ஒரு ஆர்டரை ஒபே பண்ணக்கூடிய ஒரு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான். அப்போ விஜய்க்கு இந்த கெப்பாசிட்டி கிடையாது. சரி, குறைஞ்சபட்சம் நீங்கள் போயிட்டீங்க, அது என்ன உங்களுக்கு ஒரு 2 நாள் கழிச்சு தான் உங்களுக்கு மனசு உடஞ்சி போகுமா? அட்லீஸ்ட் நீங்கள் ஃபோன் பண்ணி பேசலாம், இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் சென்டரை ஏற்படுத்திட்டு அங்கேருந்து உங்கள் தளபதிகளை வந்து நீங்கள் இறக்கி விட்டு வேலை செய்யலாம். பட் அந்த வேலையெல்லாம் நீங்கள் செஞ்சீங்களா? ஏதாவது ஒரு மர்டர் நடந்ததுன்னா அக்யூஸ்டிங் எல்லாருமே பிளான் பண்ணி ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு அப்ஸ்கண்ட் ஆகிடுவாங்க. அது போல தானே நடந்ததுங்க. இப்போ நீங்கள் யாருமே வந்து ஃபீல்டில் இருந்து மக்களோட இல்லை இல்லையா? அப்போ எல்லாருமே நீங்கள் அங்கேருந்து ஓடிட்டீங்கல்ல. ஸோ அப்போ நீதிமன்றத்தில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா, இங்கே மக்கள் மன்றத்தில் நீங்கள் என்ன விஷயத்த சொன்னீங்களோ அதே விஷயத்தை நீங்கள் நீதிமன்றத்திலேயே சொல்லியிருக்கிறீங்கன்னா லாஜிக் ஏற்படும். முன்ன மாதிரி கிடையாதுங்க. இப்போ கோர்ட்டில் என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ் நடக்குது அப்படின்றத மீடியா அப்டேட் கொடுத்துட்றான். அதனால் நீங்கள் வந்து அதிலிருந்து தப்பிக்க முடியாது. அப்போ நீங்கள் மக்கள் மன்றத்தை சொன்ன எல்லா விஷயம் பொய்ன்றது அம்பலப்பட்டு போச்சா? இப்போ இல்லை, அவங்க வந்து இதுக்கான ஆதாரம் இருக்குது, அந்த ஆதாரத்தை வந்து நீதிமன்றத்தை வந்து சப்மிட் பண்ணுவோன்னு சொன்னாங்க. குறிப்பாக வந்து விஜய் மேலே அவர்கள் செருப்பு வீசப்பட்டது, செருப்பு வந்து தொண்டர்களை வீசியிருப்பாங்களான்னு கேள்வி முன்வைக்கிறாங்க. அந்த செருப்பு வீசின வீடியோ நம்ம பார்த்தோம். இப்போ அது வந்து அங்கே இருக்கக்கூடிய கவனத்தை ஈர்ப்பதற்காக கீழே ஆல்ரெடி இறந்துட்டு இருக்கிறான். அவன் வந்து கிட்டத்தட்ட 38 பேர் இறந்த நிலையில தான் மருத்துவமனைக்கு கொண்டு போனாங்க. அப்போ அங்கே ஒரு இன்சிடென்ட் நடக்குது. இவங்க வந்து கத்தி கூப்பிடுறாங்க, கை கிடைக்கிற பாட்டில் எடுத்து அடிக்கிறாங்க. இவருடைய வந்து இவரை இந்த பக்கம் டைவெர்ட் பண்ண முடியல. அப்போ காலில் இருக்கிற செருப்பு எடுத்து அடிச்சாவா ஆச்சு, யாரா அவன் செருப்பு அடிச்சான்னு சொல்லி பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு கான்சியஸ்ல இருந்து அடிச்சவனே டிவிக்காரன் தான். அது நம்ம இந்த வீடியோஸ்ல பார்த்தோம். அப்போ நீங்க நடந்தது முழுக்க வந்து ஒரு ஸ்டாம்பேடுங்க. அதுக்கு யார் ரீசன்னா விஜயுடைய அஜாக்கிரதை தான் அதுக்கு ரீசன். விஜய் வந்து சமீபத்தில் வந்து கொடைக்கானலுக்கு ஷூட்டிங் போனாரா இல்லையா? மக்கள் பார்க்க வந்தாங்களா இல்லையா? ஷூட்டிங் தடைப்பட்டுச்சா? நீங்கள் அந்த ஷூட்டிங்க்கு லேட்டாக போனீங்களா? அங்கே வந்து கரெக்டாக போயிட்டு பேசுகிற நேரத்தில் அந்த ஷூட்டிங்கை முடிச்சு கொடுத்துட்டு மக்கள் சந்திப்பையும் நடத்திட்டு தானே நீங்கள் வந்தீங்க. ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டுச்சா? அதே விஜய் தானே, அது டூப்பு விஜய் இல்லைல்ல. இங்கே வந்த விஜய் தானே அந்த விஜயம். அப்போது விஜய் வந்தாலே வந்து மக்கள் கூட்டம் வந்துருவாங்க அப்படின்ற நரேஷனே முதல்ல தப்பு. அப்படி கிடையாது. விஜய் பல இடங்களுக்கு போயிருக்கிறாரு. அப்போ அவர் ஓட்டு போகிறதுக்கு தானே போனார். அப்போ இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க ஒரு மென்டாலிட்டியை உருவாக்குறாங்க, ஒரு கூட்டத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஏன் அப்படி நினைக்கிறாங்கன்னா அவங்க வந்து தன்னுடைய பொலிட்டிக்கல் காம்படிட்டராக திமுகவே எடுத்துக்கிட்டாங்க. இவங்களை நினைக்கிறாங்கன்றது இவங்களை நினைக்கிறாங்களான்றது அது வேற தனி டிபேட்டு. நான் திமுக தான், நான் எங்களுக்கு வேணால் வந்து பொலிட்டிக்கல் எனிமி அப்படின்றாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கூட்டத்தை காட்டணும். அப்போ விஜய் என்ன பண்ணுறாரு, அதுக்கான ஒரு கூட்டத்தை உருவாக்குறதுக்கு இந்த மாதிரி இன்டென்ஷனலாக பண்ண டிலே தான். இவர் கொடுத்த அந்த ப்ரொவோகேட்டிவ் ஸ்பீச் தான் இது எல்லாத்துக்குமே காரணம்.
ஏன்னா இதுலயே வந்து இந்த சம்பவம் நடந்த உடனே டிவிகே தரப்புல இருந்து அந்த அந்த நபர்கள் வந்து பல்வேறு கருத்துக்களை வந்து வெளியே வந்துட்டே இருந்தாங்க. இதுக்கு விஜய் வந்து காரணம் கிடையாது, வி ஸ்டாண்ட் வித் விஜய் அவர்கள் அப்படின்னு பல்வேறு கருத்துலாம் வந்து இது இன்ஸ்டாவிலையும் சரி எக்ஸ்லேயும் வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கைதான மதியழகனுடைய மனைவி என்ன சொல்றாங்க அப்படின்னா, கூட்டத்தை வந்து ஸ்ப்ரே அடிச்சாங்க, ரவுடிகளை வச்சு அடிச்சாங்கன்னு சொல்றாங்க. அந்த பரப்புற அந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? அதாவது முதல்ல வந்து ஐ ஸ்டாண்ட் வித் விஜய்னு போடுறவங்க எல்லாருமே மக்கள் தான் அந்த பதிவு போடுறாங்க அப்படின்றதையே வந்து நான் ஏற்றுக்க மாட்டேன். ஏன் ஏற்றுக்க மாட்டேன்னா, அவங்க கிட்ட வந்து டிவிகேன்றதே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கம்பெனி தான். இவங்க ஒரு கம்பெனியை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு 10க்கு 10 ரூமில் ஏகப்பட்ட சோஷியல் மீடியா ஐடிஸை உருவாக்கி அதுக்கு இவங்க வந்து அவங்களுக்கு பேமெண்ட்டு கொடுத்து, இப்போ இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து இவங்க பர்ச்சேஸ் பண்ணி அவங்களுக்கு சில பேமெண்ட்டை கொடுத்து இப்படி ஒரு ஒப்பீனியன் மேக்கிங்கை உருவாக்குறாங்க. இது வந்து இயற்கையாக இந்த மாதிரி விஜய்க்கு ஆதரவான நிலைப்பாடு வந்து இங்கே இருந்து கிரவுண்ட்லேருந்து உருவாச்சுன்றதை நான் ஏற்றுக்க மாட்டேன். இவங்க இந்த ஒப்பீனியன் மேக்கிங்கை திட்டமிட்டு அதுக்கான வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்க ஆல்ரெடி வச்சிருக்காங்க. சமீபத்தில் வந்த நம்ம ஆடியோ கூட நம்ம பார்த்தோம். 25,000 கொடுக்குறேன், நீங்கள் இதை பதிவு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் யூடியூபர்ஸ்லாம் பிடிச்சி இவங்க சில ஃபேக் ஐடிஸை உருவாக்கி இவங்க அதை தொடர்ந்து பரப்பிட்டு இருக்கிறாங்க. அதுக்கான கட்டமைப்பு ஆதவர்ஜனா கிட்ட இருக்கு. ஸோ அதை பயன்படுத்தி தான் அதை பண்ண வைக்கிறாங்க. நாங்கள் எங்கே வந்து விஜய் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவங்க பண்ணுற தப்பை வந்து நாங்கள் அட்டாக் பண்ண ஆரம்பித்தோம்னா, விஜய் இதிலிருந்து வந்து அவர் என்ன பதில் சொல்கிறதுன்னு முடியாமல் அங்கேருந்து கிளம்பி போனார் பார்த்தீங்களா, அதை கூட எங்கள் தலைவர் ஒரு இடத்துல பதட்டத்தில் இருந்திருப்பாரு. அவருக்கு வந்து ப்ரியர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்றுக்கிட்டோம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வேற ஒரு நரேஷனை செட் பண்ணுறாங்க. நடந்தது வந்து ஸ்டாம்பேட் கிடையாது, இது வயலன்ஸு, இது ஒரு ஸ்டேட் வயலன்ஸு, இதை பண்ணது யாருன்னா திமுக, அங்கே ஃபீல்டில் யார் பண்ணதுன்னா செந்தில் பாலாஜி தான் இதை பண்ணாரு அப்படின்றாங்க. செந்தில் பாலாஜி இப்படி அங்கே வந்தாருன்னு கேட்குறாங்கல்ல, அங்கே அதிமுகவுடைய எம்ஆர் விஜயபாஸ்கர் தான் வந்திருக்கிறாரு அங்கே இருக்கக்கூடிய ஒரு பக்கத்து மருத்துவமனைக்கு. அவரை ஏன் இவங்க கேள்வி கேட்க மாட்டேன்றாங்க? இப்போ இவங்க இந்த மாதிரியான ஒரு ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்க ட்ரை பண்ணுறாங்கல்ல சோஷியல் மீடியா மூலிமா. அப்போ தான் நம்ம வந்து யாருடைய வேற யாரும் பிளானோ அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க தோணும். செந்தில் பாலாஜியை குறிப்பாக டிவிக்கே சொல்றது காரணம் என்ன அப்படின்னா, செந்தில் பாலாஜி பேரை வந்து பயன்படுத்தும் போது இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாங்கிற பேர் வரும்போது தான் செருப்பு தூக்கி வீசப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கிடையாது. அதாவது விஜய் அங்கே பேச வர்றதுக்கு முன்னாடியே அங்கே ஸ்டாம்பேட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. அப்போ அது வந்து அதுக்காக தான் இவங்க தூக்கப்பட்டாங்க. இவங்க பொலிட்டிக்கல் ரீசனை இவங்களா தேடிக்கிறாங்க. செந்தில் பாலாஜி அங்கே கிரவுண்டில் இருக்கக்கூடிய ஃபீல்டு பொலிட்டிஷியனுங்க. அவர் மாவட்டத்தில் அவரே சொல்கிறாரு, இறந்து போன வந்து 28 பேரில் எனக்கு பர்சனலாக வந்து அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே தெரியும் அப்படிங்கிறாரு. அப்போ அவர் அங்கே இருக்கிற ஒரு ஃபீல்டு பொலிட்டிஷியன், அங்கே இருக்கக்கூடிய வந்து ஜனங்களுடைய வாக்கு அவர் வந்து வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறாரு. முன்னாள் அமைச்சர், அவருக்குன்ட்டு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்குது. ஸோ அவர் போகாமல் வேற யார் போவாங்க? சரி, அதிமுக போனது எம்ஆர் விஜயபாஸ்கர் போனார்ல, அவர் ஏன் வந்தாருன்னு கேட்குறாங்களாங்க. அவர் எப்படி உடனே வந்தாருன்னு கேட்குறாங்களா? மருத்துவமனைகள்லாம் எப்படி அலாட்டா இருந்துன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் லாஜிக்கே இல்லாத கொஸ்டின். இதெல்லாம் உத்தரப்பிரதேஷா 38 பேரை நீ சாவடிச்சு கூப்பிட்டு வந்த, இங்க மருத்துவ கட்டமைப்பு சரியில்லைன்னு வச்சுங்களேன், இன்னும் வந்து கேஷுவாலிட்டி ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஆம்புலன்ஸ் ஏன் வந்ததுன்னு கேட்குறாங்க தாவேக்காரர். ஆம்புலன்ஸ் ஏன் வந்ததுன்னு கேட்குறவங்க பஸ் ஏன்டா உள்ள வந்து நீங்க எவனும் கேட்க மாட்டேன்றான். ஆம்புலன்ஸோடைய அந்த பஸ் வந்து ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது. இப்போ பஸ்ஸை கொண்டு வந்து உள்ளே வந்தது தான் வந்து அந்த கூட்டம் ஆல்ரெடி இருக்கிற கூட்டத்தோட இன்னொரு கூட்டம் வந்து மிங்கிள் ஆகும்போது ஸ்டாம்பேட் ஹேப்பன் ஆகுதுங்க. அப்போ இதை எவனும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறான். ஆம்புலன்ஸ் வரதான் செய்யும். ஆம்புலன்ஸ் வரலாம் இன்னும் நிறைய பேர் செத்து போயிருப்பாங்க இங்கே. அப்போது இவங்களுக்கு இஷ்யூவை ஹேண்டில் பண்ண தெரியல. அப்போ வந்து எப்படி மீடியாவை ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியல. இந்த செகண்ட் லீடர்ஸ் இருக்கிறாங்களே அவங்களுக்கு யாருக்குமே வந்து இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. முதல்ல தாவேக்கா வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி கிடையாது. அதுதான் நீதியரசர் சொல்லியிருக்கிறாரு. ஒரு கட்சியானு கேட்டிருக்கிறாரு. நேற்று குறிப்பாக அதுதான் அந்த மதுரையில் வந்து இதே கேஸ் போயிட்டு இருந்துச்சு. அதே கேஸ் சென்னையிலையும் கரூர் சம்பவம் ஒட்டி ஒரு கேஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. நீதிபதி வந்து செந்தில்குமார் வந்து பல இடங்களில் வந்து தாவேக்கா வந்து கண்டித்து வந்து பேசியிருந்தார். குறிப்பாக என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு தலைமை பண்பே கிடையாது. ஏன்னா தொண்டர்களும் மக்களும் வந்து பாதிக்கப்படும் போது ஒரு வெளியேறி இருக்காரு அப்படின்னா அது தலைமை பண்பான்னு கேட்டிருக்காரு. இப்போ தலைமை பண்புக்கு நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. 1999 திட்டமிட்டு நடத்தப்பட்ட வந்து ஒரு அரசியல் எலெக்ஷன் வைலன்ஸ் அது சிதம்பரத்தில் நடந்தது. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வந்து கிராமங்களை வந்து அடித்து தலைவருக்கு வந்து ஓட்டு போட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக எல்லாரும் வந்து வீடு புந்து அடித்தாங்க. பெரிய வைலன்ஸ் நடந்தது. வீடு சேதப்படுத்தப்பட்டது. நிறைய பேர் அருவாலை வெட்டினாங்க. தலைவர் விட்டுட்டு ஓடினாரா? அன்றைக்கி எங்கள் தலைவர்கிட்ட வந்து மீடியா சப்போர்ட் கிடையாது, பெரிய கார்பரேட்ஸோடைய சப்போர்ட் கிடையாது, எந்த விதமான ஸ்ட்ராட்டஜிக் கம்பெனி கிடையாது, பெரிய லெவலில் இந்த அளவுக்கு இருக்கிற கட்சி கட்டமைப்பு அப்போ கிடையாது. எங்கள் தலைவருக்கு பெரிய சினிமா பாப்புலாரிட்டியும் கிடையாது. எங்கள் லீடர் அந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. விட்டுட்டு ஓடினாரா? கிடையாது. ஃபீல்டில் அங்கே இருந்தார். அந்த மக்களோட இருந்து அழுதார். அந்த அடுத்தது என்ன பண்ணணும்னு யோசிச்சார். அவங்களை விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட போல. இன்னைக்கு கரெக்டாக 25 வருஷத்துக்கு அப்புறமா கட்சி அங்கீகாரம் வாங்கின நிகழ்ச்சி ஒன்று வந்து தலைமையகத்தில் நடக்குது. அந்த நிகழ்ச்சியில் தலைவர் பேசும்போது முதல் முறையாக நான் தலைவர் அந்த இன்சிடென்ட்டை வந்து வந்து அண்டர்லைன் பண்ணி பேசும்பொழுது அவருடைய வார்த்தையில் ஒரு தருமாற்றம், கண்ணில் ஒரு கலக்கத்தை எங்களால் பார்க்க முடிஞ்சுது. அப்போது உள்ளார்ந்த ஒரு அன்பு தொண்டர்கள் மேலே இருந்தால் மட்டும்தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும்.
லீடர்ஷிப்னாலே ஒன்றும் கிடையாது. நீங்கள் டிசிஷன் மேக்கிங் பண்ணுறதும் முடிவெடுக்கிறதும் ரெஸ்பான்சிபிலிட்டியை கிளைம் பண்ணிக்கிறதும் தான். விஜய்க்கு அப்படி உள்ளார்ந்த அன்பு கிடையவே கிடையாது. ஏங்க நீங்கள் சாதாரணமாக வண்டியில் போகிறீங்க, ஒரு நாயோ ஒரு பூனையோ நீங்கள் அடிச்சா கூட டக்குன்னு நின்று என்னன்னு பார்ப்பீங்க. உன் வண்டியில் கீழே வந்து ஒருத்தன் 2 பேர் வந்து சிக்கி கீழே விழுறான், அவன் இறந்துட்டான், உயிரோடு இருக்கிறான், அவனுக்கு என்ன ஆச்சு, ஒரு நிமிஷம் அங்கே நின்று அவங்கள வந்து நீங்கள் வான் பண்ணியிருந்தா அதை நெறிப்படுத்திருக்க முடியும் இல்லையா? அப்போது ஒரு 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 சாதாரண ஒரு நாய் பூனை மேலே காட்டுற ஒரு கருணை கூட உங்கள் தொண்டர்கள் மேலே நீங்கள் காட்டுறது கிடையாது. நீதிமன்றத்தில் போயிட்டு எங்கள் பசங்களை வந்து பழி வாங்கினா என்ன பழி வாங்குங்க, பசங்களை பழி வாங்காதுன்ற கோர்ட்டில் போயிட்டு உங்கள் மாவட்ட செயலாளரை போயிட்டு மாட்டி விட்றீங்க. அப்போது இந்த தாவேக்காரனுக்கு சுத்தமாக வந்து அங்கே இருக்கக்கூடிய புஷி ஆனந்துக்கும் சரி, ஆதவர்ஜுனாக்கும் சரி, விஜய்க்கும் சரி, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கிற ஒரு குணமே கிடையாது. அது இல்லாததுனால தான் அவங்க ஒரு கட்சியே இல்லைன்ற நம்ம. குறிப்பாக அந்த வாகனம் சொன்னீங்க, அந்த வாகனம் இது பொதுவாக நீங்கள் சொன்ன மாதிரி தான். அந்த வாகனம் 2 பேருக்கு மேலே வந்து விபத்து ஏற்படுத்துது. அந்த வாகனம் வந்து ஏன் இன்னும் பறிமுதல் செய்யப்படலன்னு சொல்லி நீதிபதி கேட்டிருக்காரு. ஏன் விஜய் மேலே வந்து இன்னும் வந்து வழக்கு பதிவு செய்யப்படலை? 2 பேர் மீது தான் வழக்கு போட்டிருக்கீங்க, ஆனால் காரணம் பல பேர் இருக்காங்க. ஏன் 2 பேர் மீது நடவடிக்கை எடுத்தீங்க, மற்றவர் மீது நடவடிக்கை ஏன் எடுக்கல அப்படின்னு காவல்துறை நோக்கியும் கேள்வி கேட்டிருக்காரு. அதாவது இதில் ரொம்ப சரியான கேள்வி, அது நீதிபதி கேட்டது சரியான கேள்வி. இவங்க வந்து தமிழ்நாடு போலீஸ் வந்து இன்னும் வந்து ப்ரோஆக்டிவாக அதில் வந்து வேலை செஞ்சுருக்கணும். அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, கிரிமினல் இன்டென்ஷன் இருக்குதா இல்லையா. இப்போ நடந்தது வந்து ஒரு நெக்லிஜென்ஸ்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ நெக்லிஜென்ஸ்லேயே வந்து சிவில் நெக்லிஜென்ஸ் இருக்குது, கிரிமினல் நெக்லிஜென்ஸ் இருக்குது. இதில் கிரிமினல் நெக்லிஜென்ஸ் இருக்கா இல்லையான்னு கேட்டால் இருக்குது. யாருக்கு இருக்குது? இப்போ இருக்குதுன்னா யாருக்கு இருக்குன்றதை நம்ம சொல்லணும். அது வந்து விஜய்க்கு தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஏன் விஜய்க்கு தான் இருக்குன்னா, விஜய் வந்து உடைய அஜாக்கிரதை, அவர் வீட்டிலேருந்து 8:45 ஒரு பர்மிஷன் வாங்குறாரு. 8:45 நான் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டில் இருந்தால் 8:45 தான் கிளம்புறீங்க. நீங்கள் வந்தது சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் நீங்கள் நினச்ச நேரத்துக்கு உங்களால் டைமை ஆல்ட்ரேட் பண்ண முடியும். எல்லாரும் பேசஞ்சர் வரக்கூடிய ஃப்ளைட்டில் நீங்கள் வரல. அப்போ விஜய்க்கு வந்து அந்த கிரிமினல் நெக்லிஜென்ஸை இந்த பாயிண்ட்ல தான் நம்ம விஜய் மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். அப்போது விஜய் வந்து இந்த விஷயத்தில் வந்து ஒரு கேர்ஃபுல்லாக இருந்திருந்தாருன்னா இவ்வளோ பெரிய இன்சிடென்ட் நம்ம தவிர்த்திருக்கலாம். ஆனால் விஜய் அந்த கான்சியஸ்னஸ் அவர்கிட்ட இல்லை. அவரை கைட் பண்ணாங்கல்ல பின்னால் இருந்து, புஷி ஆனந்தா இருக்கட்டும், ஆதவர்ஜுனா இருக்கட்டும், நிர்மல்குமாராக இருக்கட்டும், இவங்க யாருக்குமே இந்த கான்சியஸ்னஸ் கிடையாது. இதில் முக்கியமாக ஏன் விஜயுடைய பேரை எஃப்ஐஆரில் சேர்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இந்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமானது. விஜயுடைய பேர் எஃப்ஐஆரில் இருந்தால் மட்டும்தான் சார்ஜ் ஷீட்டில் வந்து விஜயை கொண்டு வர முடியும். சார்ஜ் ஷீட்டில் விஜயை கொண்டு வந்தால் மட்டும்தான் அந்த கேஸுடைய ஜட்ஜ்மெண்ட்டில் விஜயோட நேமம் வரும். அப்படி இங்கே எஃப்ஐஆரில் அவரோட பேர் இல்லைன்னா சார்ஜ் ஷீட்லேயும் அவரை கொண்டு வந்து சேர்க்க முடியாது, கேஸும் நிற்காது. இதில் நிற்கலன்னா இவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இந்த விஷயத்த விஜயோட பேர் எஃப்ஐஆரில் இல்லைன்னா இப்போ 20 லட்சம் ரூபாய் வந்து இவங்க வந்து அறிவிச்சிருக்கிறாங்கல்ல நிவாரணம், இதை எப்படி போர்ட்ரேட் பண்ணுவாங்கன்னா, விஜய் வந்து ஒருவேளை எஃப்ஐஆரில் விஜய் நேம் கொண்டு வந்துட்டா விஜய் கால்ட் அஸ் அன் அக்யூஸ்ட். அப்போது ஒரு அக்யூஸ்டு ஒரு பணத்தை கொடுக்குறான்னா அது அவன் பண்ண அஃபென்ஸுக்கான காம்பன்சேஷன். ஓகேவா? இப்போ விஜய் பேர் அதில் இல்லைன்னா விஜய் கொடுக்குற அந்த 20 லட்சம் ரூபான்றது வந்து ரிலீஃபில் போய் சேர்ந்துடும். ரிலீஃப்ன்றது நிவாரணம். நான் அந்த தப்பு பண்ணலை, என் கீழே இருக்கிறவங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்க, எனக்கு அதில் எந்த ரோலும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பொலிட்டிக்கலாக அவர் ஒரு மைலேஜ் கிளைம் பண்ணிப்பார். இப்போ நீ இந்த எஃப்ஐஆரில் உன்னோட பேரை வந்து இப்போ உள்ள சேர்க்கப்பட்டா யூ கால்ட் அஸ் அன் அக்யூஸ்ட். நீதிமன்ற தீர்ப்பு வர வரைக்கும் நீங்கள் அக்யூஸ்ட். நீதிமன்றம் ஒருவேளை நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா இவரை கன்விக்டட் பர்சன். ஸோ அக்யூஸ்ட் கையிலேருந்து வரக்கூடிய அந்த பணம் வந்து காம்பன்சேஷனாக சொல்லப்படாது, அது ரிலீஃபாக சொல்லப்படும். ரிலீஃப்ன்றது வந்து அது காம்பன்சேஷனாக சொல்லப்படும், ரிலீஃபாக சொல்லப்படாது. இவனுக்கு என்ன பண்ணுவாங்க, பொலிட்டிக்கலாக இதை அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது என்ன பண்ணுவாங்க, நாங்கள் நிவாரணம் கொடுத்தோம் 20 லட்சம்ன்றாரு. நான் கேட்குறேன், ஆதவர்ஜுனா வந்து ஒரு மேடையில் பேசும்போது விஜய் வந்து 1000 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறத விட்டுட்டு வந்திருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. 1000 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற நீங்கள் உன்னை பார்க்க வந்து ஒருத்தன் இறந்துருக்கிறான், ஆளுக்கு ஒரு 1 கோடி ரூபா கொடு, பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு 50 லட்சம் ரூபா கொடு. காசு கொடுக்கறத தாண்டி அவர் இந்த விஷயத்துக்கு பொறுப்பை ஏற்றுக்க மாட்டாரு விஜய் அவர்கள். இல்லை, நான் அதுதான் முக்கியமான பாயிண்ட். அது ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கலன்றது தான் முக்கியமான பாயிண்ட். நான் அடுத்த விஷயத்துக்கு எங்கே வரேன்னா, நீங்கள் இல்லாதப்பட்டவர் கிடையாது, உங்ககிட்ட கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது. நீங்கள் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த உயிருடைய வேல்யூவை நீங்கள் எப்படி மானிட்டரியாக கணக்கு பண்ணுறீங்கன்னு பாருங்கள். ஒரு உயிருடைய வேல்யூ 20 லட்சம் ரூபாய். என்னை பார்க்க வந்து இறந்துட்டான், 20 லட்சம் உயிருக்கு வந்து மணியால் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. இருந்தாலும் அந்த குடும்பம் ஒரு இழப்பை சந்திருக்குதுன்றதுனால நம்ம காம்பன்சேஷன் இப்படி நம்ம வந்து வேல்யூ பண்ணுறோம். 20 லட்ச ரூபா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறீங்க, ஆளுக்கு ஒரு 50 லட்சம் 1 கோடி கொடுத்துட்டு போங்க. விஜய்யுடைய அமைப்பை வந்து சுற்றி கண்ட்ரோல் பண்ணுறதே வந்து பிஜேபி இல்லைன்னா பிஜேபியோடைய சப்போர்ட்டில் இருக்கிறவங்க தான். இல்லை, பல இடங்கள் அவங்க தானே கொள்கை எதிரின்னு முன்னிறுத்துறாரு பிஜேபி. இப்போ நான் என்ன கேட்குறேன், உங்கள் கொள்கை எதிரிக்கிட்ட எதுக்கு நீங்கள் ஆப்பை டிசைன் பண்ணி கொடுத்தீங்க? இப்போ டிவிகேவுடைய ஆப்பை வந்து டிசைன் பண்ண அந்த கம்பெனி வந்து பிஜேபிக்காரனா இல்லையா? ஆர்எஸ்எஸ்லேருந்து பிஜேபிலேருந்து வரவனை கூட சேர்த்துக்கலாம். ஆர்எஸ்எஸ்லேருந்து வரவன் கடைசி வரைக்கும் ஆர்எஸ்எஸ் காரனாவே தான் இருப்பான். அப்போது ஆர்எஸ்எஸ்லேருந்து பயிற்சி பெற்றுட்டு ஒருத்தர் வரவரை உங்கள் கட்சியில் கூப்பிட்டு ரொம்ப ஹைரார்கி பொசிஷனில் நீங்கள் கொண்டு போயிட்டு வைக்கிறீங்க.
அப்போ உங்கள் கட்சியில் ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர் உங்களை ஆல்ரெடி வந்து இன்கம் டேக்ஸ் ரைடு நடத்தினவர் உங்கள் கட்சிக்கு வந்து சேர்றாரு. உங்கள் கட்சியுடைய ஆதவர்ஜுனா வந்து இப்போ வந்து சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் போகிறாரு. கூட வந்து 2 வந்து நேஷனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் வந்து 2 பேர் இருக்கிறாங்க. அப்படி போக முடியுமா? உள்துறை அமைச்சகத்துடைய ஒப்புதல் இல்லாமல் நீங்கள் வந்து அந்த மாதிரி வந்து நேஷனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் 2 பேர் போகவே முடியாது. அப்போ அவங்க 2 பேர் கூட போகிறாங்க. அப்போது தாவைக்கு இப்போ கோலாகல சீனிவாசன் என்ன சொல்கிறாரு, விஜய் எங்கள் பக்கம் வந்தாருன்னா விஜயை வந்து நாங்கள் காப்பாற்றுவோன்றாரு. அவர் ஒரு மூத்த பத்திரிகையாளர், ப்ரோ பிஜேபி ஸ்டாண்ட் எடுத்து பேச. நயினார் நாகேந்திரன் கூட அதை எதிர்க்கிறார்ல, விஜய் அவர்களே எங்களை வந்து கொள்கை எதிர்ப்பு முன்னெடுத்துறாரு, அப்புறம் எப்படி வந்து நீங்க பாஜகவோட தான் விஜய் செயல்படுறாருன்னு சொல்லுவீங்கன்னு கேட்கறாரு. நயினார் நாகேந்திரன் அப்போ இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஏகப்பட்ட இடத்துல இந்த மாதிரி வந்து அசம்பாவிதங்கள் நடந்திருக்குதுங்க. இப்போ எங்கேயுமே போகாத பிஜேபி டீமு, மணிப்பூருக்கு போகாத பிஜேபி டீமு, இங்கே வந்து குஜராத்தில் வந்து மோர்ஃபிஸ் பாலை வந்து இடிஞ்சு விழுந்தது, அங்கே போகாத ஒரு டீமு, அத்ராஸில் வந்து ஒரு சாமியார் கால கீழே இருக்கிற மண் எடுக்கிறதுக்கு கூட்ட நெரிசலில் 120 பேர் செத்து போனாங்க, அங்கெல்லாம் போகாத கூட்டம் இவங்க பிஜேபியுடைய டீமு. தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஏன் வரீங்க நீங்கள்? அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? அவங்க வந்ததுடைய அவங்க தமிழ்நாட்டுக்குள்ள விசாரணைன்னு வராங்க, விஜய் வந்து உண்மை வெளியே வரும் ஒரு நாள் அப்படின்றாரு. அவங்க உள்ள வந்த தைரியத்தில் நீங்க பேசுறீங்களா? ஏன் இது 2 நாளைக்கு முன்னாடி நீங்க சொல்லல? அப்ப என்ன உண்மைன்றத, உண்மை வெளியே வரட்டும் இருக்கட்டும், அதெல்லாம் ஓகே. நீதிமன்றத்துக்கு போனீங்கல்ல, அங்க சொல்ல வேண்டியது தானே இந்த உண்மையை. நீதிமன்றத்தை ஏற்குது, நிராகரிக்குது, உங்களை திட்டுறாங்க, அதெல்லாம் செகண்டரி. நீங்க என்ன மக்கள் மன்றத்தை சொல்லி அதை அங்கே சொல்லணுமா இல்லையா? அப்போ இந்த இடத்துல தான் நாங்கள் என்ன பண்றோம்னா, டிவிகேவை வந்து பிஜேபியோட கனெக்ட் பண்ணி பார்க்குறோம். இந்த டாட்ஸை நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க. எங்க ஒரு கட்சியுடைய வந்து உறுப்பினர் சேர்க்கையை உருவாக்கக்கூடிய ஒரு டேட்டாவை ஒரு பாஜகவுடைய வந்து ஆதரவு கம்பெனி கிட்ட கொண்டு போய் நீங்க கொடுப்பீங்களா அந்த ஆப் டிசைன் பண்றதுக்கு? நீங்க தான் போட்டு கோர்ட்ல போயிட்டு என்ன அஃபிடேவிட் போட்டீங்கன்னா வந்து ராமசாமி நாய்க்கர்னு நீங்க அஃபிடேவிட் போட்டீங்க. பெரியாரை வந்து அந்த மாதிரி இப்போ உள்ளார்ந்து வந்து பெரியாரை நேசிக்கக்கூடியவங்க அப்படி போடுவாங்களா? அப்போ புரட்சியாளர் அம்பேத்கர் தான் எங்களுடைய கொள்கை தலைவர்னுவீங்க. புரட்சியாளர் அம்பேத்கர் எந்த வந்து கோட்பாடை எதிர்த்தாரோ அதை வந்து சொல்லக்கூடிய அந்த புத்தகத்தை கீழே நீங்க வந்து கிஃப்டா கொடுப்பீங்க. ஸோ அப்போ டிவிகேன்றது இப்படி இந்த டாட்ஸ்லாம் நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட வந்து அது ஒரு குட்டி பாஜக மாதிரி தான் தெரியும் நம்மளுக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல தான் பிஜேபி வந்து இவங்களை கண்ட்ரோல் பண்ணுதோன்னு நினைக்கிறோம். பிஜேபிக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. இந்தியா முழுவதும் ஸ்பாய்லர்ஸை உருவாக்கக்கூடிய ஒரு வேலையை செய்வாங்க. நம்மளுக்கு வராதுன்னு தெரிஞ்ச ஓட்டை நம்மளுடைய காம்படிட்டருக்கும் போகிறத தடுக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா, பிஜேபி இங்கே இல்லை, தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியா முழுவதும் பொலிட்டிக்கல் ஸ்பாய்லர்ஸை பிஜேபி திட்டமிட்டு உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அதுக்கு ஃபண்டிங் பண்ணுறாங்க அவங்க. விஜய்லாம் வந்து ஒன்றும் பெரிய வந்து பல கோடி ரூபாவெல்லாம் விட்டுட்டு வந்து அரசியலுக்கு வந்தார், தியாகம் பண்ணிட்டு வந்தார், உச்சத்தில் என்ன சொல்லுவாங்க, கெரியருடைய உச்சத்துலேருந்து வந்திருக்கிறான்னு சொல்லி அதெல்லாம் நான் ஏற்றுக்கவே மாட்டேன். அடுத்த டீம் சினிமாக்குள்ளே உள்ளே வந்துட்டாங்க. சிவகார்த்திகேயன் வந்துட்டார், அடுத்தடுத்த டீம் உள்ளே வந்துட்டாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு லீடர்ஷிப் கிரைசிஸ் ஏற்பட்டிருக்கிறத அவராக நினச்சிக்கிறாரு. இங்கே ஜெயலலிதா இல்லை, கலைஞர் அவர்கள் இல்லை. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு லீடர்ஷிப் கிரைசிஸ் இருக்குது, இந்த நேரத்தில் நம்ம போனோம்னா நம்மளால் ஏடிஎம்கேவிங்க ரீப்ளேஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இஷ்யூ கிரைசிஸை வந்து முன்னிறுத்தி அந்த அவர் வரலைங்க. ஒரு தலைவன்றவன் எப்படி அரசியலுக்கோ பொது வாழ்க்கைக்கோ வரணும்னா இஷ்யூ கிரைசிஸ் இருக்கணும், அங்கே ஒரு பிரச்சனை இருக்கணும், அந்த பிரச்சனையை ரிசால்வ் பண்ணுறதுக்கு நான் லீடர், நான் வரேன் பாருங்க, இந்த கொள்கை இந்த ஐடியாலஜியோட வரேன் அப்படின்னு சொல்லி வரணும். அப்போ இஷ்யூ கிரைசிஸ் இங்கே இருக்கு நோக்கி விஜய் வரல, லீடர்ஷிப் கிரைசிஸ் இருக்குன்னு நினச்சிட்டு வந்திருக்கிறாரு. அவர் ரீப்ளேஸ் பண்ண வந்ததே திமுகவு கிடையாது, முதல்ல அதிமுகவை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தான் அவர் வந்திருக்கிறார். பாருங்க, டிவிகேவுடைய டார்கெட்டும் அதிமுக தான், பிஜேபியுடைய டார்கெட்டும் அதிமுக தான். அப்போது இதுதான் இந்த டாட்ஸ்லாம் நாங்கள் கனெக்ட் பண்ணி தான் சொல்கிறோம். இவர் வந்து ஒரு தமிழ்நாட்டில் அவங்களுடைய ஆட்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். அந்த கரூர் சம்பவம் நடந்த உடனே தமிழ்நாடு அரசு வந்து எடுத்த நடவடிக்கை இருக்கு இல்லையா? அப்போ 2 பேரும் வழக்கு போட்டாங்க, கூடுதலாக 2 பேரும் வழக்கு போட்டு கைது செய்யப்பட்டிருக்காங்க. நடவடிக்கை எடுக்கப்பட்ட போதும் இது விடுதலை சிறுத்தை கட்சியோடைய தலைவர் தொல் திருமாவளவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, டிவிகேவுக்கும் டிஎம்கேவும் அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்கான்னு கேட்குறாங்க. நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு தானே இருக்கு. இல்லை, அது எப்படின்னா அங்கே நிருபர்கள் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாங்க. டிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்கான்னு கேட்கும்போதோ அவர் என்ன சொன்னார்னா, அதுக்கு தலைவர் கொடுத்த ரிப்ளை என்னன்னா, வந்து தாவைக்கா மேலே விஜய் மேலே இன்னும் வந்து திமுக வழக்கு பதிவு செய்யலை, அதனால வந்து விஜய்க்கும் திமுகக்கும் அண்டர் கிரவுண்ட் டீலிங் நம்ம புரிஞ்சிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்ட கேள்வி ஒன்று. 2வது, அந்த கேள்வி நியாயமானது தான். ஏன் அப்படி நம்ம சொல்கிறோன்னா, இதில் வந்து இந்த குற்றத்துக்கு இப்போ நடந்தக்கூடிய இந்த கிரிமினல் நெக்லிஜென்ஸுக்கு மிக முக்கியமான காரணம் யார்? மதியழகன் அந்த மாவட்ட செயலாளர் பேரா? அவர் லேட்டாக வந்தது காரணமா? இல்லை, இப்போ அதே ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு, அருணா ஜெகதீசன் தலைமை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த ஆணையம் அமைக்கப்பட்டு அது வெளியிடப்படுற அறிக்கையிலிருந்து தான் நம்ம வந்து முடிவு எடுக்க முடியும். அதுக்கு முன்னாடி எப்படி ஒரு கட்சியோட தலைவர் வந்து அரெஸ்ட் பண்ண முடியும்? இல்லை, நீங்கள் அரெஸ்ட் பண்ண தேவையில்லைங்க, வழக்கு பதிவு செய்யலாம் இல்லையா? பிரைமா ஃபேஸின்றது தான் ரொம்ப முக்கியமானது ஒரு கேஸுக்கு. முகாந்திரம் இருக்கா இல்லையான்றது தான் மிக முக்கியம். கரூரில் நடந்த இன்சிடென்ட் ஒரு கிரிமினல் நெக்லிஜென்ஸ். அந்த கிரிமினல் நெக்லிஜென்ஸுக்கு இன்டென்ஷன் இருக்கா? அவருக்கு அதை வந்து ஆக்டர்ஸ் ரியஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை நடைமுறைப்படுத்தியிருக்கிறாரா? கிரிமினல் இன்டென்ஷன் அண்ட் ஆக்டர்ஸ் ரியஸ் இருக்கா அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். விஜய்க்கு அது இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். ஏன் சொல்கிறோன்னா, அவர் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்கிறோம், அவர் அங்கே சரியான திட்டமிடல் இல்லை, டைம் அவர் இன்டென்ஷனலாக அவர் டிலே பண்ணியிருக்கிறாரு, ப்ரொவகேட்டிவாக அவனை ஸ்பீச் கொடுத்துருக்காரு.
அங்கே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வார்ன் பண்ணதுக்கு அப்புறமாவும் நான் அங்கே தான் போய் பேசுவேன்னு சொல்லிட்டு உள்ளே வந்திருக்கிறாரு. ஸோ இதை அப்புறம் வந்து இன்டென்ஷனலாக நிறைய பேர் பார்க்குறத அவாய்ட் பண்ணியிருக்காரு. கூட்டம் அங்கே வந்து சேரணும்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. அதை விட ரொம்ப முக்கியமானது இவங்க டைமை வந்து சேஞ்ச் பண்ணி இவங்களுடைய அஃபிஷியல் பேஜில் போட்டது 12 மணிக்கு வந்துடுவாருன்னு சொல்லி போட்டது. ஸோ அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த விதமான ப்ரிப்பரேஷன் எதுவும் பண்ணலை. அவங்களுக்கு தண்ணி ஏற்பாடு செய்யலை, அவங்களுக்கு ஒரு பிஸ்கெட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எதுவுமே பண்ணி கொடுக்கல. அப்போ இப்போ ஆல்ரெடி வந்து டிவிக்கு ரொம்ப ஒழுக்கமான ஒரு கூட்டமாக அந்த கூட்டம் ரோகிணி தேட்டரில் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ நடந்த கரூர் இன்சிடென்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் நரேட் பண்ணி பாருங்க. எல்லா இடங்கள்லையுமே அசம்பாவிதத்தை ஏற்படுத்துகிற ஒரு கூட்டமாக தான் இருக்குது. எங்க தாவேக்காரனுக்கு சேர் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களா இல்லையா? அவங்க ஒரு இடத்துல வந்து நிகழ்ச்சி நடத்துறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கடைகள்லாம் வந்து மூடிட்டு விடுமுறை விடுறாங்களா இல்லையா? இது திமுக நடக்குதா, அதிமுக நடக்குதா, விடுதலை சிறுத்தைக்கு நடக்குதா இந்த மாதிரிலாம்? அப்போ இவன் பூரா ஒரு பொலிட்டிக்கல் குரூப்பாக இருக்கிறான், சினிமா மோகத்தில் வரான். அங்கே ரோகிணி தேட்டரை அடிச்சு உடச்சவன் தான் இங்கே சேர் அடிச்சு உடச்சான், அன்னைக்கு டிவைடரை உடச்சான் எல்லாமே. அப்போ இவன் இந்த மாதிரி இருக்கும்பொழுதோ விஜய் வந்து இதை எவ்வளோ ரொம்ப இன்னும் வந்து கவனமாக இதை வந்து அப்ரோச் பண்ணியிருக்கணும். நீங்கள் முன்னாடி வந்துருந்து நெறிப்படுத்திருக்கணுங்க. விஜய் எத்தனை முறை ஃபீல்டுக்கு வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணாரு. அப்போ இந்த பாயிண்ட்ல நம்ம என்ன சொல்றோம்னா, நடந்த அந்த கிரைம்க்கு அந்த குற்றத்துக்கு விஜய்க்கு பொறுப்பு இருக்கான்னு கேட்டால் இருக்கு. விஜயை சுற்றி இருக்கக்கூடிய அந்த 4 பேருக்கும் பொறுப்பு இருக்கான்னு கேட்டால் அவங்களுக்கும் இருக்கு. மாவட்ட செயலாளருக்கும் இருக்கு, நம்ம இல்லைன்னு சொல்லலை. அவங்கள நீங்கள் கொண்டு வாங்கன்னு சொல்கிறோம். நம்ம எஃப்ஐஆர்ல கொண்டு வாங்க, கோர்ட் விசாரிக்கிட்டோம். இல்லை, இப்போ தாவேக தரப்புல வந்து நேரடியாக வந்து டிஎம்கே அரசையும் தமிழ்நாடு அரசையும் மேலே தான் குற்றச்சாட்டு வந்து முன்வைக்கப்படுது. அதே குற்றச்சாட்டை தான் இப்போ திருமாவளவன் அவர்களும் முன்வைக்கிறாரு. இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் வந்து இவங்க வந்து திமுக வந்து இப்போ ரொம்ப நாகரிக அரசியல் செய்கிறன்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்கல்ல, அந்த நாகரிக அரசியல்ன்றது ஒரு பக்கம் வைங்க, நீதி ஒரு பக்கம் வைங்க. நீங்கள் நாகரிக அரசியல் ரொம்ப முக்கியமா இல்லை நீதியின் பக்கம் நிற்கிறது ரொம்ப முக்கியமானு கேட்டால் நீதியின் பக்கம் நிற்கிறது தான் ரொம்ப முக்கியம். கான்ஸ்டியூஷனல் வந்து ஏதாவது சினிமாக்காரங்களுக்கு ஒரு ப்ரிவிலேஜஸ் கொடுத்துருக்கா? எல்லாரும் சமன்றது தானே கான்ஸ்டியூஷனுடைய அடிப்படை கொள்கையே. எல்லாரும் சட்டத்தின் முன் சமம் தானே, அதுதானே பேஸ். அதுதானே 42 பேர் செத்து போயிருக்கிறான். இந்த 42 பேர் செத்ததுக்கு யார் காரணம்? இது வந்து மேன்மேடு டிசாஸ்டர்னு சொல்லிட்டு ஜட்ஜு சொல்றாரு. அந்த மேன் யாருன்றது தான் இங்கே பிரச்சனை. அந்த மேன் யாரு? கவர்மெண்ட் கிடையாது. அந்த மேன் விஜய், அந்த மேன் டிவிக்கு, அந்த மேன் விஜயை சுற்றி இருந்த அந்த 4 பேர். அப்போ இந்த மேன்மேடு டிசாஸ்டரை உருவாக்குனது யாரு? விஜய்க்கு இதில் பொறுப்பு இருக்குதா இல்லையா? இருக்குதுன்றது பிரைமா ஃபேஸில் மேட் அவுட் ஆகுது. கோர்ட்டு டிக்ளேர் பண்ணட்டேங்க, அவர் தப்பு பண்ணாமல் கூட இருக்கட்டும், அவர் ரொம்ப சாஃப்ட் நேச்சர் கியூட்டான கேரக்டராக கூட இருக்கட்டும், அதை கோர்ட்டு டிசைட் பண்ணட்டும். நீங்கள் யாருங்க வந்து எஃப்ஐஆர்ல சேர்க்கறதுக்கு உங்களுக்கு என்னங்க தயக்கம் இருக்குது? அரெஸ்ட் பண்ணுறதை கூட நீங்கள் தவிர்த்துட்டு விட்டுப்பாங்க. பட் எஃப்ஐஆர்ல கொண்டு வரணுமா இல்லையா? அப்போ நீங்கள் பயாஸ்டாக இருந்தீங்கன்னா அப்போ 42 பேருடைய ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் விஜய்க்கு இருக்கா? இப்போ அப்படி இருக்கக்கூடியவர் தான் ஆயுத பூஜை கொண்டாடுவாரா வீட்டில்? அப்போ இதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது இல்லை? அப்போ விஜய் வந்து அடுத்தது இதுக்கு ரிக்ரெட் பண்ணுறாரா? இப்படிலாம் விடுங்க, வழக்கு போடுங்க, அதை கூட செகண்ட் திங். விஜய் இந்த விஷயத்தை ரிக்ரெட் பண்ணுறாரா? நடந்தது நாங்கள் பொறுப்பு ஏற்றுக்கிறோம், நடந்தது தப்பு தான், நாங்கள் இதை சரியாக ஹேண்டில் பண்ணல, நாங்கள் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறோம் விஜய் சொல்கிறாரா எங்கேயாச்சும் வந்து? இல்லை, அவர் வீடியோவில் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் ஒரு 5 மாவட்டங்களுக்கு வந்து பிரச்சார பயணம் போயிருக்கோம், அங்கெல்லாம் நடக்காதது, கரூரில் மட்டும் ஏன் நடக்கணும்? அதே பொய்யின்றேன். அப்படி உண்மையாது டேவிட்சன் தேவாசீர்வாதம் வந்து அவர் டேட்டா கொடுத்துட்டாரு, எங்கெங்க இவங்க என்னென்ன பண்ணி வச்சிருக்கிறாங்கன்றத டேட்டா கொடுத்துட்டாரு. அப்போ அதுவே முதல்ல பொய் கிடையாது. எல்லா இடங்கள்லையுமே விஜய் போன இடங்கள்லாமே எல்லாமே அசம்பாவிதம் இருந்தது. இந்த டிசாஸ்டர் வந்து நடந்ததுக்கான மிக முக்கியமான காரணம் இது வந்து இது ஏதோ ஒரு நாள் நடந்திருக்குங்க. இது இன்னைக்கு கரூர்ல நடக்கலன்னு வச்சுக்க. ஒருவேளை இது கரூர்ல இன்னைக்கு நடக்கலன்னா வேற ஏதோ ஒரு நாள் வேற ஏதோ ஒரு கூட்டத்துல கண்டிப்பா இது நடந்திருக்கும். அப்போ அந்த பாயிண்ட்ல தான் நம்ம விஜய் வந்து பிளைம் பண்றோம், விஜய்க்கு இதுல பொறுப்பு இருக்குதுன்னு சொல்றோம். அப்போ கொண்டு வாங்க, எஃப்ஐஆர்ல கொண்டு வாங்க. இப்போ நீங்கள் எத்தனை வந்தீங்கன்னா, இப்போ எஃப்ஐஆர்ல கொண்டு வந்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, டக்குன்னு வந்து பழிவாங்கும் நடவடிக்கையான்னு சொல்லுவாங்க. கொண்டு வரல மட்டும் என்ன சொல்ல போறாங்களே? இப்போ வந்து டிஎம்கே இருக்கக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டீஸும் வந்து விஜய் பாராட்ட போறாரா? அப்படி கிடையாது. பொறுப்பேற்புன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அஜித்குமார் கஸ்டோடியல் டெத் நடந்ததா இல்லையா? திமுக அரசு பொறுப்பேற்றுக்குச்சுல. கள்ளக்குறிச்சி மரணம் நடந்ததா இல்லையா? அப்போ திமுக அரசு அதுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. ஏன் அவ்வளோ போறீங்க? மெரினால வந்து அங்கே ஒரு விமான சாகசம் நடந்தது இல்லை? அதில் வந்து எவ்வளோ பேர் டீஹைட்ரேட் ஆகி அங்கே வந்து ஒரு பிரச்சனை நடந்தது இல்லை? இப்போ இதை தாவேக்காவும் கொஸ்டின் பண்ணுறாங்க. என்னன்னா, இப்போ கள்ளக்குறிச்சி கள்ளசாராய சம்பவத்துக்கும் முதலமைச்சர் போகலை, அஜித்தோடைய மரணத்துக்கும் போகலை, அப்போ குறிப்பாக கரூருக்கு மட்டும் போக காரணம் என்ன? அதாவது தேடி போயிட்டு விரும்பி போய் குடிச்சவனும் நம்பி வந்தவனும் ஒன்று கிடையாது. அந்த இன்சிடென்ட்ன்றது வேற. ஆனால் அதுக்கு வந்து திமுக அரசு வந்து இது சதினாங்களா? ஏடிஎம்கேவுடைய எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்கள்லாம் வந்து இந்த இடத்துல இது பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்களா? ஒரு கன்ஸ்பிரசி தேரியை உருவாக்குனாங்களா? அப்போ ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிறாங்கல்ல. நான் நீங்கள் சொன்ன அதே இன்சிடென்ட் தான். மெரினா பீச்சில் நடந்த அந்த விமான சாகசமாக இருக்கட்டும், இல்லை கள்ளக்குறிச்சி இஷ்யூவாக இருக்கட்டும், கஸ்டோடியல் டெத்தாக இருக்கட்டும், இந்த பிரச்சனைக்கெல்லாம் டிஎம்கே கவர்மெண்ட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டாங்க. இங்கே விஜயை நம்ம எந்த பாயிண்ட்லேருந்து சொல்கிறோன்னா, நடந்தது ஸ்டாம்ப் போயிட்டு நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துங்கன்னு சொல்கிற தப்பு கிடையாது. உங்களுக்கு நீங்கள் பொலிட்டிக்கலி இம்மெச்சூர்ட் பர்சன், உங்களுக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, நீங்கள் எந்த விதமான அரசியல் நிகழ்ச்சியும் கலந்துக்கிறது கிடையாது, நடத்துறது கிடையாது. அப்புறம் நடந்தது ரெஸ்பான்ஸ். அப்போ விஜய் டைவர்ட் பண்ண பார்க்குறாரு ஒரு இடத்துல.
அங்கே ஒரு கன்ஸ்பிரசியை உருவாக்க பார்க்குறாரு. அப்போ அரசு மேலே ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை உருவாக்க பார்க்குறாரு. இந்த இடத்துல அரசு அந்த ஸ்பேஸ் விஜய்க்கு கொடுத்துக்கிட்டே இருந்தேன்னா அவர் ஃபங்க்ஷன் ஆகிட்டே தான் இருப்பார். அப்போ சட்டம் வந்து அதோடைய கடமையை செய்யணுமா இல்லையா? அதை தான் நீதிபதிகள் கேட்டிருக்கிறாங்க. ஹிட் அண்ட் ரன் கேஸ் இப்போ நீங்கள் அந்த மாதிரி ஒரு காரில் போகிறீங்க, எவனோ ஒருத்தவங்க காரில் அடிபட்டு கீழே விழுறான், நீங்கள் அவனை என்னன்னு கூட பார்க்காம போயிட்டீங்க, வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கு, உங்கள் மேலே காவல்துறை வழக்கு பதிவு செய்யுமா செய்யாதா? கண்டிப்பாக பதிவு. அப்போ உங்களுக்கு என்ன கான்ஸ்டியூஷன் உங்களுக்கு மட்டும் விஜய்க்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் கொடுத்துருக்கா? சினிமாக்காரங்களுக்குலாம் ஏதாவது புதுசாக ஏதாவது ப்ரிவிலேஜஸ் இருக்கா என்ன? நீ வந்து பொது வாழ்க்கைக்கு வந்துட்ட. இப்போ மக்கள் கிட்ட இருந்து நீங்கள் அரசியல் பண்ணணும், அரசியல் செய்யணும், அவங்களோட கூட நிற்கணும். நீங்கள் நிற்கலன்றது தான் நீங்கள் பிரச்சனை. இந்த சம்பவத்தை ஒட்டி கூட ஆதவ அர்ஜுன் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தார். ட்வீட் பார்த்தீங்களா? பார்த்து அதுதான் சொல்கிறேங்க. விஜய் மட்டும் இல்லை, விஜய் பின்னால் இருக்கிற இந்த டீமும் அப்படி தான் பண்ணுறாங்க. ஆதவ அர்ஜுனா அந்த மாதிரி ஒரு ட்வீட் போடுறாருல, உடனே ஒரு மேலே ஏன் ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ண மாட்டேறீங்க? ஏன் ஒரு மேலே நீங்களும் நானும் போட்டிருக்காங்க, வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்களே பல செக்ஷனில். வழக்கு வந்து பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இவர் வந்து கலவரத்தை தூண்டும் விதமாக வந்து ஒரு பதிவு செய்கிறாருல, இது ரிலேட்டட், இது ஒரு அஃபென்ஸுங்க. இப்போ மொத்தமாக இந்த விஷயத்தை நீங்கள் நரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் நிறைய அஃபென்ஸ் எமர்ஜ் ஆகும். விஜய் வந்து காவல்துறை பேச்சை கேட்காம போயிட்டு அங்கே நடந்த ஸ்டாம்பேட்ன்ற ஒரு அஃபென்ஸ்னா, ஹிட் அண்ட் ரன்ன்றது ஒரு அஃபென்ஸ். ஆதவ அர்ஜுனா வந்து இந்த மாதிரி வந்து ப்ரொவோக் பண்ணுற மாதிரி உண்மைக்கு புறமான கருத்துக்களை பதிவிட்டது அது ஒரு அஃபென்ஸு. இங்கே வந்து விஜயுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்கிறானே, அவன் வந்து இங்கே இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாவில் ரொம்ப செக்ஷுவலாக அப்யூசிவாக பேசுகிறான் பார்த்தீங்களா, இது ஒரு அஃபென்ஸு. இந்த மாதிரி இந்த ஒவ்வொரு ஈவெண்ட்ஸ்லையுமே ஒரு அஃபென்ஸ் எமர்ஜ் ஆகிட்டே இருக்கு. இது மேலாம் காவல்துறை ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது நம்ம கேட்கணும். இப்போ நீதிபதியாக அவங்க கொஸ்டின் பண்ணுறானுங்க. திமுக வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த நீதிபதியுடைய வீட்டு திருமணத்தில் போய் கலந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாட்டை நரேட் பண்ணி பேசுகிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இங்கே வந்து அயோத்தி தீர்ப்பு கொடுத்தவருக்கு ஒருத்தருக்கு எம்பி சீட்டு கொடுக்குறானுங்க. ஸோ அதை வந்து யாருமே வந்து கேள்வி கேட்கல. உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியுடைய வீட்டில் வந்து விநாயகர் சதுர்த்தி நடக்குது, பிரைம் மினிஸ்டர் போய் கலந்துக்கிறாரு. மிக முக்கியமான வழக்கை விசாரிக்கக்கூடிய நீதிபதி அவர். இங்கே இருக்கக்கூடிய வந்து இந்த எலெக்ஷனில் நடக்கக்கூடிய குளறுபடிகளை வந்து இருக்கக்கூடிய வழக்குகளை விசாரிக்கக்கூடிய நீதிபதி. அப்போ அவரோட வீட்டுடைய நிகழ்ச்சியில் போயிட்டு இவர் போய் கலந்துக்கிறார். அப்போ செக்குலர் ஸ்டேட் தானே கான்ஸ்டியூஷன் சொல்லுது. ஒரு செக்குலர் ஸ்டேட்னு சொல்லி வந்து அதை காப்பாற்ற வேண்டிய இடத்துல இருக்கிற உச்சநீதிமன்ற வீட்டில் நீதிபதியோட வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவலுக்கு இவர் போகிறார். இப்போ இதெல்லாம் எவனுமே கேள்வி கேட்கல. அப்போ இன்பதுரை அதிமுகவை சேர்ந்த இன்பதுரை அவர் கூட போயிட்டு அந்த அவங்களுடைய மேரேஜில் கலந்துக்கிட்ட இப்போ ஃபோட்டோஸ்லாம் நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம். அப்போ ஏடிஎம்கேக்கு இதில் லிங்க் இருக்குன்னு நம்ம பேச முடியுமா? அப்படி கிடையாது. இந்த கூட்டம் வந்து முழுக்க ஒரு ஏபொலிட்டிக்கல் குரூப்பாக இருக்கிறான். இவன் என்ன பண்ணுறான்னா தொடர்ந்து வந்து யார் என்னன்னு பார்க்காம விமர்சிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கிறான். காவல்துறை இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கலைன்னா இது ஏதோ ஒரு இடத்துல திருப்பி ஒரு வயலன்ஸ் உருவாகிட்டே இருக்கும். வேற ஒரு அரசுக்கு தொடர்ந்து கெட்ட பேரை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ உங்ககிட்ட பவர் இருக்குது, நீங்கள் அதை வந்து ஆக்ஷன் எடுங்க. ஜெயலலிதாவுக்கு இருக்கக்கூடிய ப்ரிவிலேஜஸ் வந்து ஸ்டாலினுக்கு கிடையாது. அது நம்ம எல்லாருமே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அந்த அம்மா பண்ணாங்கன்னா துணிஞ்சு பண்ணிட்டாங்க பாரு, இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. இதே வந்து நம்ம பண்ணமானா என்ன பண்ணுவாங்கன்னா பழிவாங்கும் நடவடிக்கைன்னுவாங்க. பட் அதுக்கெல்லாம் பார்த்து நம்ம அஞ்சக்கூடாது. வழக்கில் வந்து விஜயை கொண்டு வாங்க, விஜயை சுற்றி இருக்கிறவங்களையும் கொண்டு வாங்க. அடுத்தடுத்து முதல்ல அந்த கேரவேன் கேம்பெயின்ன்றதே வந்து தடை செய்யப்படணும். கேரவேன் கேம்பெயின்ன்றது வந்து விஜய்க்கு செட் ஆகாது. இந்த கேரவேன் கேம்பெயின்ன்றது எப்படி செட் ஆகும்னா, ஒரு மாவட்டம் இருக்குது, அந்த மாவட்டத்தை நீங்கள் 4ஆக பிரித்து 2 தொகுதிகளுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா எல்லா கட்சியில் சேர்ந்த ஆட்களும் அப்படி தானே போகிறாங்க கேரவனில். இப்போது எடப்பாடி பழனிசாமி எல்லா மாவட்டத்துக்கும் போகிறாரு. ஒரு மாவட்டத்தில் 2ஆக பிரித்து 2 தொகுதிக்கு 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு இடத்துல போய்ட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு வராங்க. ரெண்டாவது அவன் பொலிட்டிசைஸ்டு ஒரு கேங்காக இருக்கிறான். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரே நாளில் 2 மாவட்டத்தை கவர் பண்ணுறீங்க. நீங்கள் அந்த கேரவேன் எடுத்துக்கிட்டு எங்கே போவீங்க? பைபாஸில் போவீங்களா? மக்கள் எங்கே இருக்கிறாங்களோ அங்கே தானே போவீங்க. ஒன்று பைபாஸில் போக சொன்னால் நீங்கள் போவீங்களா? முதல்ல எங்கெங்கே எங்களுக்கு ஊருக்கு புறம்பே அங்கே போக சொல்கிறாங்கன்னு சொல்லுவீங்க. அப்போ மக்கள் வசிக்கக்கூடிய இடத்துக்கு தானே அந்த கேரவேன் வரும். அப்போ மக்கள் வசிக்கக்கூடிய இடம், மக்கள் நடமாடக்கூடிய இடம் உங்களுக்கு மாநாடு போடக்கூடிய அளவுக்கு ஸ்பேஸ் உள்ள ஒரு இடமா இருக்குமா? கிடையாது. அப்போ அங்கே இருக்கிற ஒரு ஸ்பேஸ் உள்ள ஒரு இடத்துல போயிட்டு நீங்கள் மக்களை சந்திக்க போகும்போது நீங்கள் வந்து பெரிய கூட்டத்தை நீங்கள் வாலண்டரியாக அக்குமுலேட் பண்ணி கொண்டு போகிறீங்க. அப்போ அந்த கேரவேன் கேம்பெயின்ன்ற கான்செப்டே முதல்ல தவறானது. அது விஜய்க்கு செட் ஆகாது. நான் இந்த இடத்துல தான் அரசை குறை சொல்கிறேன். அதை நீங்கள் முன்கூட்டியே தடை செஞ்சுருக்கணும். விஜய் மாதிரியான ஆட்களுக்கு அதை நீங்கள் கொடுத்துருக்கக்கூடாது. ஏன்னா ப்ரீவியஸாக நீங்கள் எங்கே உங்களுடைய போட்ட மாநாடு, போட்ட ஆர்ப்பாட்டங்கள், கூட்டங்கள் எல்லா இடங்கள்லையுமே ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குது. அப்போ இது நடக்குன்றதை முன்னாடியே வந்து ப்ரிவென்டிவாக வந்து கவர்மெண்ட் திங்க் பண்ணியிருந்துருக்கு. அப்படி தடை செஞ்சிருந்தா அது இன்னும் வந்து பிரச்சனை உண்டாக்கும் தான். கோர்ட்டுக்கு போட்டோம், தடை பண்ணுங்க, கோர்ட்டுக்கு போட்டோம், கோர்ட்டில் போய்ட்டு அவன் ஆர்டர் வாங்கி வரட்டும். இன்னும் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அவன் மேலே வந்திருந்தானா இந்த அசம்பாவிதத்தை தவிர்த்துருக்கலாம் இல்லையா? 42 உயிர் போயிருக்குல்ல. நீ கோர்ட்டுக்கு போய்ட்டு ஆர்டர் வாங்கிட்டு வா, அவனை தப்பு கிடையாது. உனக்கு நீதி வந்து ஸ்டேட் உனக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கலன்னா அடுத்தது உனக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு என்ன? நீதிமன்றத்துக்கு போகிறது தானே. நீதிமன்றத்துக்கு போய்ட்டு நீதிமன்றத்திலே போன வாட்டி சொல்லி தான் அனுப்பிச்சாங்க. மாநாடு ரோட் ஷோ போகும்போது இந்த விதிமுறை நடைமுறைப்படுத்தணும் சொல்லி தான் அனுப்பிச்சாங்க. இருந்தாலும் மீறி தானே வந்து அவங்க நடத்திருக்காங்க. இவங்க ரோட் ஷோன்ற ஒரு ஃபார்மேட்டை சொல்லிட்டு வரமாட்டேன்றாங்க. அது இயல்பாக நடக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்க. அதுதான் இங்கே பிரச்சனை.
இந்த கேரவைனில் வரக்கூடிய இந்த கேம்பெயின் கூட எடப்பாடி பழனிசாமி போகிறாரு, உதயநிதி போகிறாரு அப்படின்னா மாவட்டத்தை பிரித்து போகிறாங்க. அவங்களுக்கு அந்த கட்டமைப்பு இருக்குது. இப்போ திருவள்ளூர் மாவட்டத்துக்கு வராங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் 6 சட்டமன்ற தொகுதி இருக்குதுன்னா 2 சட்டமன்ற தொகுதியை தனித்தனியாக பிரிச்சிருவாங்க. பூந்தமல்லியில் இருக்கிற சட்டமன்ற தொகுதியோட வாக்காளர்கள் வந்து அங்கே கும்மிடிப்பூண்டியில் நடக்கிறதுக்கு போக மாட்டான். இப்போ அப்படி பிரித்து பண்ணுவாங்க. இது வந்து ஒரு கட்டமைப்போடு இருக்கக்கூடிய கட்சிக்கு பொருந்தும். விஜய் வந்து ஒரே நாளில் 2 கேம்பெயினிங் அடிக்க பார்க்குறாரு. 3 வச்சிருந்தாரு. ஆமாம், டிஸ்ட்ரிக்ட் பார்க்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நான் இப்படி ஒரு கன்ஸ்பிரசி உருவாக்கலாமா? நீங்கள் எதுக்கு முதல்ல டேட்டை சேஞ்ச் பண்ணீங்க? அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் சொன்னீங்களா? நீங்கள் ஏன் டேட்டை சேஞ்ச் பண்ணாருன்னா, விஜய் வந்து எந்த விதமான கட்டமைப்பும் இல்லாத வந்து தாவேக்கா மிகப்பெரிய கட்டமைப்பாக இருக்கக்கூடிய திமுகவும் அதிமுகவையும் தன்னுடைய காம்படிட்டராக வந்து நேரடியாக திமுகவையும் மறைமுகமாக அதிமுகவையும் இவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. என்னன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அந்த இடத்துல வந்து கரூருக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு போயிருக்கிறார். அப்போ அந்த இடத்துக்கு ஒரு மாஸ் மென்டாலிட்டி இருக்குல்ல, எடப்பாடி வந்தார்ரா, அவரோட விஜய்க்கு நடா இவ்வளவு ஒரு கூட்டம் அப்படின்ற ஒரு நரேஷனை செட் பண்ணணும். 2வது, அடுத்தது இப்போ அக்டோபர் மாதத்தில் அங்கே முப்பெரும் விழா நடக்குது. அந்த முப்பெரும் விழா திமுக கூட்டம் போட போகுது. திமுக நடா கூட்டம் போட்டுச்சு, விஜய் அன்னைக்கு வந்து போனார் போடுறா, அதாண்டா மாசு, அதாண்டா வந்து என்ன ஒரு லீடரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பீனியனை கிரியேட் பண்ணணும். இப்போ திமுக அதிமுக 2 பேருமே இந்த ஒரு 20 நாள் இடைவெளியில் அந்த இடத்துல ஒரு கூட்டம் போடுறாங்க அந்த மாவட்டத்தில். விஜய் அந்த ஸ்பேஸை ஆக்குபை பண்ணி என்ன காம்படிட்டராக ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விளம்பர வெறிக்கு வந்ததுடைய விளைவு தான் இந்த 42 பேருடைய மரணம். இல்லைன்னா நீங்கள் ஏன் டேட்டை சேஞ்ச் பண்ணுறீங்க? உங்களுக்கு அப்படி வேலை இருக்குது. ஜனநாயகம் படம் ஷூட்டிங்கும் முடிஞ்சு போச்சு, டப்பிங் வேலை மட்டும் தான் போயிட்டு இருக்குன்றாங்க. உங்களுக்கு பிஸி ஷெடியூல் இருக்குது, ஏன் நீங்கள் மாற்றுறீங்க? பிளான் பண்ணது திருவள்ளூர் வட சென்னை தானே, அங்கே வந்துட்டு போக வேண்டியது தானே, இப்போ ஏன் டேட்டை சேஞ்ச் பண்ணீங்க நீங்கள்? அப்போ இந்த விளம்பர வெறி விஜய்க்கு இருக்குது. இதை வந்து சுற்றி இருக்கக்கூடியவங்க அதை உருவாக்குறாங்க. அந்த கருத்துருவாக்கத்தை உருவாக்கி விஜய் வந்து இது பண்ணுறாங்க. இதுதான் நடந்தது இன்சிடென்ட். இறுதியாக வந்து ஆல்ரெடி வந்து அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டு இந்த ஆய்வுகள் வரை நடந்துட்டு இருக்கும் போது நேற்று வந்து சிறப்பு புலனாய்வு குழு வந்து அமைச்சிருக்காங்க. அது ஐஜி அஸ்ரர் கார்க் தலைமையில் வந்து சிறப்பு புலனாய்வு குழு வந்து அமைச்சு அதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்கு. அப்படி பார்க்குறீங்க? ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்ன்றது வந்து இந்த மாதிரியான கேஸுக்கு ரொம்ப நெசசரி. ஏன்னா அப்போ அதுக்குன்னு ஒரு டீம் போட்டால் மட்டும்தான் அந்த டீமுக்கு தேவையான எல்லா விதமான இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அவங்களுக்கு வந்து சேரும். 2வது, அப்பாயிண்டட் பை ஹைகோர்ட். ஸோ அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்கன்னும் போது அவங்க மானிட்டரும் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து இந்த மாதிரியான சென்சிட்டிவ் கேசஸில் இல்லை நடந்தது அப்படின்றது இன்னும் துல்லியமாக வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆணையம்ன்றது தனி, அது ரெக்கமெண்டேஷன்ஸ். சிட்டு வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்ன்றவங்க வந்து அவங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி நடவடிக்கை எடுப்பாங்க. ஆணையத்தால் வந்து பனிஷ் பண்ண முடியாது, பட் தே கிவ் சம் ரெக்கமெண்டேஷன்ஸ். அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் ஃபியூச்சரில் இந்த மாதிரியான இஷ்யூஸை தடை பண்ணுறதுக்கு உதவும். அதுலேயும் வருவோம். இது என்னென்னா, இந்த 2 இப்போது 1 மேன் கமிஷனாக இருக்கட்டும் இல்லை சிட்டாக இருக்கட்டும், இது 2த்துக்குமே கான்ட்ரடிக்டான ஒரு ஸ்டாண்டை தான் பிஜேபியுடைய குழு எடுப்பாங்க. 3 ஆங்கிள் நம்ம இதை பார்ப்போம். அவங்க லெட்டர் அனுப்பியிருக்காங்க ஸ்டாலின் அவர்களுக்கு. நீங்கள் இந்த கரூர் சம்பவத்துக்கு நீங்கள் தான் முழு பொறுப்பேற்கணும்னு சொல்லி அனுராக் தாக்கூர் வந்து லெட்டர் எழுதியிருக்காரு ஸ்டாலின் அவர். நான் என்ன கேட்குறேன், ஹேமா மாலினியுடைய தலைமையில் தானே இந்த குழு அனுப்புறீங்க. ஹேமா மாலினி ஆல்ரெடி நடந்த அந்த ஸ்டாம்பேட்டுக்கு கும்பமேளா கூட்ட நெரிசலில் நடந்ததுக்கு என்ன பதில் சொன்னாங்க? 30 பேர் தானங்க இறந்தாங்க அப்படின்னு சொல்லி அலட்சியமாக பதில் சொன்னவங்களை ஒரு ஆக்டரை ஹேமா மாலினி பெரிய இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரா? அப்போ அவங்கள நீங்கள் போட்டு அனுப்புறீங்க. உங்கள் லட்சணம் இதுலேருந்தே தெரியுதா? அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கூட்ட நெரிசலில் ஆல்ரெடி நடந்த ஒரு விபத்தில் எவ்வளோ அஜாக்கிரதையாக பதில் சொன்னாங்கன்றவங்கள பிடிச்சி இங்கே ஒரு கூட்ட நெரிசலில் இறந்ததுக்கு நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸில் அனுப்புறீங்க. இது திட்டமிட்டு தாவேக்காவை கூட்டணிக்கு கூப்பிடுற ஒரு மிரட்டல். ஏன்னா விஜயை லாக் பண்ணி இப்படி தானே அவங்க பிஜேபி உடைய ஸ்ட்ராட்டஜி இது தானே. எங்கேயாவது வந்து எவனா சாவானா அது மேலே நம்ம அரசியல் பண்ணலாமா, கூட்டணி அமைக்கலாமான்னு பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய வேலை தான் பாஜகவுடைய வேலை. அதை தான் இங்கே பண்ணியிருக்கிறாங்க. அப்போது இந்த 1 மேன் கமிஷனாக இருக்கட்டும் சரி, இந்த சிட்டாக இருக்கட்டும் சரி, இதில் இருக்கிற உண்மையை வெளியே கொண்டு வருவாங்க. பிஜேபியுடைய ரிப்போர்ட் வந்து தாவேக்கா காரணங்க அதை எடுத்து வைரல் பண்ணுவாங்க. பாருங்க, எங்கள் மேலே தப்பு கிடையாதுன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு இது இருந்தால் சிபிஐக்கு இதை ஹேண்ட் ஓவர் பண்ண வேண்டியது தானே. சிபிஐக்கு எப்போ கேட்பீங்க நீங்கள்? யூ ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் போனதுக்கு அப்புறமா தான் நீங்கள் அதை கேட்க முடியும். ரொம்ப பிலிமினரி ஸ்டேஜ்லேயே நீங்கள் அதை கேட்குறீங்க. ஹைகோர்ட் அதையுமே தடை செஞ்சுருக்காங்க. ஆமாம். நான் என்ன பேசிக்கான ஒரு கேள்வி இந்த டிவிகே காரனுக்கு என்ன கேள்வின்னா, மக்கள் மன்றத்தை சொல்கிற இந்த நரேஷனை நீங்கள் ஏன் நீதிமன்றத்தில் சொல்லலை? செந்தில் பாலாஜியை போயிட்டு தானே நீங்கள் மாட்டி விட்டுருக்கணும். ஏன் போய் மதிய அழகனை மாட்டி விட்டீங்க? இங்கே வந்து சதின்னுட்டு அதை அங்கே ஏன் போயிட்டு அது ஆக்சிடென்ட்னு சொன்னீங்க? அப்போ இதுக்கு ஒரு விளக்கம் கொடுங்க நீங்கள் முதல்ல. இதை ஏன் நீதிமன்றத்தில் சொல்லணும்னா உங்களுக்கு எவிடன்ஸ் இருக்கணும். நீ போகிற போக்கில் ஏதாவது ஒன்று சொல்ல முடியாது. உங்களை நம்பி வந்தவன் ஒருத்தன் இறந்து போயிருக்கிறான், அவன் ஏதோ அநாத பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து எங்கள் கணக்கில் எழுதுவீங்களான்ற கணக்கில் வந்து உங்கள் கட்சியுடைய அட்வொகேட் மதியழகன் பேசுகிறாரு. அப்போ இதுதான் நீங்கள் அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுறதா? உங்கள் கட்சியுடைய கொடிக்கம்பம் வந்து ஏதாவது ஒரு கொடிக்கம்பத்திலாச்சும் ஒரு இது உங்களோட ஃப்ளாகை வந்து நீங்கள் அரை கொடிக்கம்பத்தில் பறக்க விட்டீங்களா? என்ன ஹானர் பண்ணீங்க அந்த மக்களுக்கு? நீங்கள் ஏங்க தாவக்காரத்தோட சம்மந்தமே இல்லாத எல்லா அரசியல் கட்சியுமே வந்து அவங்களுடைய நிகழ்ச்சிகளை ஒத்து வைக்கிறாங்க. அன்றைக்கி நடந்த இன்சிடென்ட் அப்போ எல்லா தலைவரும் அங்கே போனாங்க இல்லையா? தலைவருங்கன்னா என்ன,
ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு பிளான் இருக்கும், ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில கமிட் ஆயிருப்பாங்க, எல்லாத்தையும் தவிர்த்து வச்சுட்டு தானே போறாங்க. நீதிபதியே கேள்வி எழுப்பியிருக்காரு. மற்ற சம்பவம் நடந்த உடனே மற்ற எல்லா கட்சிகளும் ஸ்பாட்டுக்கு போனாங்க, தாவேக்கா ஏன் போகல? இது ஒரு கட்சியா நீதிபதியே கேள்வி எழுப்புறாரு. இவங்க ஏன் போலன்றதை விட இப்போ இவங்க என்ன பண்ணின்னு இருக்கிறாங்கன்னு பாருங்களேன். ஒரு பக்கம் விஜய் ஆயுத பூஜை கொண்டாடிட்டு இருக்கிறாரு, ஒரு பக்கம் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டுக்காக ஆதவ அர்ஜுனா வந்து டெல்லி போனேன்னு சொல்றாரு. அது வேற விஷயம், அதுக்கு பின்னால பாலிடிக்ஸ் இருக்கு, அது வேற. அவங்க சொல்ற ரீசன் சொல்றேன். ஒரு பக்கம் அவரு அந்த பக்கம் போயிருக்கிறேன்னு சொல்றாங்க. இவங்க கூட இருந்தக்கூடிய அந்த தளபதிகள் யாருமே வந்து எந்த மீடியாலையும் வந்து பேசுறது கிடையாது. மீடியாவில் கூட டெய்லி நடக்கக்கூடிய டிபேட்ல நீங்க வாட்ச் பண்ணுங்க, தாவேக்காக்கு ஆதரவா யார் வந்து பேசுறா? பிஜேபி காரன் தான் வந்து பேசுவான், அதிமுக காரன் தான் வந்து பேசுவான், தாவேக்காரன் யாருமே வரல. அப்போ இப்படி ஒரு நடந்த இன்சிடென்ட்டை எப்படியாச்சும் இதை ஃபார்ம் பண்ணி ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணலாம், அது மூலமா இங்க வந்து ஒரு ஷேடோ பிஜேபி கவர்மெண்ட்டை உருவாக்கலாம் அப்படின்றது தான் பிஜேபியுடைய ரியல் இன்டென்ஷன். அது தமிழ்நாட்டில் ஈடுபடாது. அந்த பாயிண்ட்ல தான் எங்க தலைவர் அதை எக்ஸ்போஸ் பண்றாரு. எங்க தலைவர் வந்து சொல்றாரு, இல்லை இது வந்து திமுக வந்து விஜய் வந்து பிஜேபியை ஒரு ஆப்ரேட் பண்ணுதோன்னு நாங்கள் சந்தேகிக்கிறோன்றதை இந்த பாயிண்ட்ல தான் நாங்கள் வந்து சொல்றோம். இவ்வளவு நேரம் நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி சார். நன்றி.